Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திண்டுக்கல் கோணம்பட்டி ஜோதி முருகன் மலையில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட முருகன் சிலையை மீண்டும் ஒப்படைக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க இருக்கலாம். நாகேந்திரன், கூடுதல் விவரங்கள். செல்லப்பட்ட முருகன் சிலையை மீண்டும் வைத்திருப்பது வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்டிருந்தது. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பெரும்பாலான கோயில்கள் அரசு புறம்போக்கு நிலங்களில் தான் உள்ளன என நீதிபதி இந்த வழக்கு விசாரணை போது கருத்து தெரிவித்திருக்கிறார். கோவிலிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சிலையை மனுதாரரிடம் ஒப்படைக்க வேண்டும், அவர் சிலையை குறிப்பிட்ட இடத்தில் நிறுவ வேண்டும் எனவும் நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திண்டுக்கல் கோணப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கோணப்பட்டி மலையில் ஜோதி முருகன் கோவில் உள்ளது. இந்த பழமையான கோவிலில் உள்ள முருகன் சிலைக்கு தினமும் பூஜைகள் செய்யப்படுகிறது. தினமும் பக்தர்கள் வருகின்றனர். இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவின் போது கோவிலில் பூஜை அன்னதானம் நடத்தும் திட்டத்துடன் கிராம மக்கள் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி காலை 6 மணிக்கு கோவிலுக்கு சென்றனர். அப்போது இரவில் போலீசாருக்கும் வருவாய் அதிகாரிகளுக்கும் கோவிலில் இருந்த முருகன் சிலையை எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. கோவிலின் வழிபாட்டு நடவடிக்கையில் தலையிட அதிகாரிகளுக்கு உரிமை இல்லை எனவும் போலீசார் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து வழிபாட்டு உரிமையில் தலையிட்டு பிரச்சனைகள் செய்து வருகின்றனர். எனவே கோவிலில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட முருகன் சிலையை மீண்டும் வைக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கோணப்பட்டி குன்றில் உச்சியில் 3 அடி உயர முருகன் சிலையை அனுமதி இல்லாமல் கடந்த 2026 ஜனவரி 19ஆம் தேதி அமைத்துள்ளதாகவும் இந்த கோவில் தலைமையானது அந்த சிலை அமைக்கப்பட்டதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரிலேயே சிலை அகற்றப்பட்டது என கூறப்பட்டது. இதையடுத்து நீதிபதி இந்த வழக்கு விசாரணை போது கூடிய கருத்துக்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்கள் அரசு புறம்போக்கு நிலங்களில் தான் உள்ளன எனவும் அரசு புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்ட அந்த மலை குன்றில் ஐயனார் கோவில் இருப்பதும் அந்த குன்றில் மேல் நிறுவப்பட்டு கிராம மக்கள் வழிபடுவதாகவும் ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. அங்கு தொன்று தொட்டு வேல் இருந்து வருவதும் அதை மக்கள் வழிபடுவதையும் காட்டுகிறது. வேல் முருகப்பெருமானுக்கு உரியது என்பது உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் அறிந்த உண்மையாகும் என நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இதனால் குன்றின் மீது வேல் இருக்கும் போது அந்த வேல் உடன் முருகப்பெருமானையை பிரதிஷ்டை செய்ததில் தவறில்லை எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுதான் பெரும்பான்மையானதாக பொருத்தமானதாக இருக்கும் எனவும் குன்றத்திற்கு அந்த செல்வதற்கு முறையான பாதை வசதி கரடுமுரடான பாதை மட்டுமே உள்ளது, பாதுகாப்பு இல்லை, எனவே சிலை அமைக்கும் அனுமதி வழங்க முடியாது என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ள பழனி முருகன் கோவிலில் முன்பு கரடு முரடான பாதை தான் இருந்தது எனவும் பின்னர் மலையில் ஏறுவதற்கு படிக்கட்டுகள் மற்றும் மனுதாரர் ஏற்கனவே உள்ள அந்த வேல் அருகே அந்த சிலையை மட்டுமே நிறுவியுள்ளனர் என கூறப்பட்டுள்ளது. எனவே முருகன் சிலையை நிறுவி அந்த அனுமதி மறுத்து மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யப்படுகிறது என கோவிலில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சிலையை மனுதாரரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிபதி இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சிலையை குறிப்பிட்ட இடத்தில் நிறுவ வேண்டும், பக்தர்கள் திருவிழாக்களை நடத்தி கொள்ளலாம் எனவும் உத்தரவில் நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.